வணக்கம். புல்லட் செய்திகள் 50 வழங்குவதற்காக நான் ஆஷ்லி பிஜாய். நான் பாலுவேல் சக்கரவர்த்தி. தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் இந்து சமய அறநிலையத்துறையைச் சேர்ந்த குழுவினர் இன்றும் நாளையும் ஆய்வு செய்ய உள்ள நிலையில் கோயில் தீட்சிதர்கள் சார்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அவர்கள் அளித்துள்ள அறிக்கையில், கடந்த சில மாதங்களாக நடராஜர் கோவில் பொது தீட்சிதர்கள் சம்பந்தமாக சில அமைப்புகள் வெறுப்பு பரப்புரை செய்து வருவதாகவும், தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்கள் வழங்கும் அவதூறான புகார்களால் கோவிலுக்கும் பொது தீட்சிதர்களுக்கும் களங்கம் ஏற்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். முன்னதாக அமைச்சர் சேகர் பாபு கோயிலுக்கு சென்று தீட்சிதர்களுடன் ஆலோசனை நடத்தினார். நிர்வாகம் தொடர்பாக வரப்பெற்ற மனுக்களின் அடிப்படையில் ஆய்வு நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. முகமது நபிகள் குறித்து பாஜக பிரமுகர்கள் கூறிய கருத்திற்கு கத்தார், குவைத் உள்ளிட்ட அரபு நாடுகள் கூட்டமைப்பு கண்டனம் தெரிவித்த சூழலில், இஸ்லாமிய நாடுகளின் கருத்துக்கள் குறுகிய நோக்கம் கொண்டவை என்று இந்தியா பதிலடி தந்துள்ளது. இது தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அரிந்தம் பக்சி வெளியிட்ட அறிக்கையில், இந்திய அரசு அனைத்து மதங்களுக்கும் உயர்ந்த மரியாதை அளிப்பதாகவும், ஒரு மதத்தை இழிவுபடுத்தும் ட்விட்டர் பதிவுகள் மற்றும் கருத்துக்கள் அரசின் எண்ணத்தை பிரதிபலிக்காது என்றும் விளக்கமளித்துள்ளார். முகமது நபிகள் குறித்து அவதூறு கருத்து தெரிவித்த பாஜக செய்தி தொடர்பாளர்கள் இருவரும் கைது செய்யப்பட வேண்டும் என்று திமுக சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு செயலாளர் செஞ்சி மஸ்தான் வலியுறுத்தியுள்ளார். பொறுப்பற்ற வகையில் செய்யப்படும் இதுபோன்ற வெறுப்பு விமர்சனங்கள் சமூகத்தில் அமைதியை பாதிக்க செய்யும் என்றும், எதிர்காலத்திற்கு கேடு விளைவிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். மக்களுக்கான கலைகளில் மூட நம்பிக்கை விதைக்கக்கூடாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னையில் முத்தமிழ் பேரவையின் 41வது ஆண்டு விழா பரிசளிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஜெய்பீம் பட இயக்குநர் ஞானவேலுக்கு இயல் செல்வம் விருதும், பாரதியாரின் கொள்ளுப்பேரன் ராஜ்குமார் பாரதிக்கு இசை செல்வம் விருதும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், தனது வாழ்வில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய படம் ஜெய்பீம் என்றும், சிறையில் நடைபெற்ற சித்திரவதைகள் எப்படி இருக்கும் என்பதை தாம் அனுபவித்ததாகவும் நிகழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். 2-3 நாட்கள் நான் தூங்கவே இல்லை. சிறைச்சாலை சித்திரவதையை நீங்கள் இந்த சினிமாவில் பார்த்திருப்பீங்க. ஆனால் நான் அதை உண்மையிலே அனுபவிச்சேன் ஓராண்டு காலம். அதனால் மற்றவர்களை விட என்னை அந்த படம் கூடுதலாக பாதித்தது. ஊழல் செய்வதில் இந்தியாவிலேயே முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அரசுதான் முதன்மையானது என்று சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மக்களை திசை திருப்ப அதிமுகவினர் மீது பொய் வழக்குகளை போடுவதாக எடப்பாடி பழனிசாமி சாடினார். அரசு ஊழியர்கள் அவருடைய பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்று தேர்தல் அறிவிப்பிலே சொன்னாங்க. அதையும் இன்றைய தினம் வரை நிறைவேற்றவில்லை. அவளுக்கு கொடுக்க வேண்டிய அகவலைப்படி கூட முழுமையாக எண்ணம் கிடைக்கவில்லை. இப்படி எந்த திட்டத்தையும் நிறைவேற்றாத ஒரே அரசு இந்த விடியா திமுக அரசாங்கம் தான். கர்ப்பிணிகளுக்கு ஊட்டச்சத்து பொருட்கள் வழங்கியதில் ஊழல் நடைபெற்றுள்ளதை அமைச்சரே ஒப்புக்கொள்வதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் நடைபெற்ற மத்திய அரசின் 8 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் பேசிய அண்ணாமலை, 2024 தமிழகத்தில் 25 தொகுதிகளில் பாஜகவினர் வெற்றி பெற வேண்டும் என்றார். பொங்கல் தொகுப்பு சாதாரண மனிதனாலேயே சாப்பிட முடியல. எல்லாரும் வீட்டுக்கு கொண்டு போய் குப்பை தொட்டில வீசினாங்க. இன்னைக்கு இன்னொரு அதே கம்பெனி தயாரித்த இன்னொரு பொருளை மறுபடியும் நீங்கள் கொண்டு வந்து 24 லட்சம் கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த தாயையும் குழந்தையும் கொல்றதுக்கு ஐடியா பண்றீங்களா? வாரணாசி குண்டுவெடிப்பு வழக்கின் முக்கிய குற்றவாளியான வலியுல்லா கானுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. வாரணாசியில் கடந்த 2006ஆம் ஆண்டு இந்து பல்கலைக்கழகம் மற்றும் அனுமன் கோவில் அருகே நடந்த தொடர் குண்டுவெடிப்பில் 28 பேர் உயிரிழந்தனர், 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த வழக்கில் பயங்கரவாதி வலியுல்லா கானுக்கு மரண தண்டனை விதித்து காசியாபாத் நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஈரோட்டை சேர்ந்த சிறுமியிடம் 3 ஆண்டுகளாக கருமுட்டை எடுக்கப்பட்டது தொடர்பாக சேலம், ஒசூர் பகுதிகளில் உள்ள மருத்துவமனைகளில் சோதனை நடத்தப்பட்டது. அதன்படி ஒசூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மருத்துவக் குழுவினர் சோதனை நடத்தினர். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை இணை இயக்குநர் விஸ்வநாதன், சிறுமி அளித்த தகவலின் அடிப்படையில் ஆவணங்கள் பெறப்பட்டு சோதிக்கப்படுவதாக தெரிவித்தார். பிற மாநிலங்களில் விற்பனை செய்தது குறித்தும் விசாரிக்க இருப்பதாகவும் விஸ்வநாதன் தெரிவித்தார். தமிழகத்தில் 2021-22ஆம் கல்வியாண்டில் தேர்வு எழுதிய 9ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி பெறுவதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. புதிய அறிவிப்பின்படி தேர்வு எழுதிய 9ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி என்றும், வராத மாணவர்களுக்கு தேர்ச்சி கிடையாது என்றும், அவர்களுக்கு தனியாக தேர்வு நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கடலூர் மாவட்டம் ஏ குச்சிப்பாளையத்தில் கெடிலம் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த 7 பேரின் குடும்பத்தாருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதியுதவியை அமைச்சர்கள் வழங்கினர். முன்னதாக நீரில் மூழ்கி உயிரிழந்த 5 பேரின் உடல்கள் ஒரே குழியில் அடக்கம் செய்யப்பட்டன. உடல்களை கிராம மக்கள் கண்ணீர் மல்க எடுத்துச் சென்றனர். தனிநபர் ஒரு மாதத்திற்கு முன்பதிவு செய்யக்கூடிய ரயில் டிக்கெட்டுகளுக்கான உச்சவரம்பினை இந்திய ரயில்வே உயர்த்தியுள்ளது. அதன்படி IRCTC-யில் டிக்கெட் முன்பதிவு செய்ய பயனாளியின் அடையாள எண் ஆதாருடன் இணைக்கப்பட்டிருந்தால் மாதத்திற்கு 24 டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய முடியும். ஆதாருடன் இணைக்காமல் உள்ள பயனாளிகள் 12 டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யலாம். மதுரையில் ஊராட்சி நிதியில் முறைகேடு செய்ததாக கோட்டைமேடு ஊராட்சி மன்ற தலைவரை பதவி நீக்கம் செய்து மாவட்ட ஆட்சியர் அனீஷ் சேகர் உத்தரவிட்டிருக்கிறார். கோட்டைமேடு ஊராட்சி மன்ற தலைவரான AG ஷர்மிளாஜி LED விளக்குகள் கொள்முதல் மற்றும் பராமரிப்பு பணிகளில் 10,40,000 ரூபாய் முறைகேடு செய்தது ஆட்சியரின் விசாரணையில் உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து ஊராட்சிக்கு நிதி இழப்பு ஏற்படுத்திய குற்றத்திற்காக அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். பிரிட்டனில் ஆளும் கட்சிக்குள் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் பிரதமர் போரிஸ் ஜான்சன் வெற்றி பெற்றார். கொரோனா தொற்று பரவலை தடுக்க கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட நிலையில் விதிகளை மீறி பிரதமர் அலுவலகத்திலும் இல்லத்திலும் மதுபான விருந்து நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டதாக ஆளும் கட்சியினர் குற்றம் சாட்டினர். இதனையடுத்து பிரதமருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தனர். இது தொடர்பாக நேற்று நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் போரிஸ் ஜான்சனுக்கு ஆதரவாக 211 வாக்குகள் கிடைத்தன. எதிராக 148 உறுப்பினர்கள் மட்டுமே வாக்களித்தனர். போலி கணக்குகள் குறித்த தரவுகளை வழங்காவிட்டால் ட்விட்டர் நிறுவனத்தை வாங்கும் முடிவிலிருந்து பின்வாங்க உள்ளதாக தொழிலதிபர் எலன் மஸ்க் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளரான எலான் மஸ்க் 3,50,000 கோடி ரூபாய்க்கு ட்விட்டர் நிறுவனத்தை வாங்குவதற்கு ஒப்பந்தம் மேற்கொண்டார். எனினும் ட்விட்டரில் உள்ள போலி கணக்குகள் குறித்த தகவல்களை அளிக்கும் வரை ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக கடந்த மார்ச் மாதம் கூறினார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதலாவது T20 போட்டிக்கு ஆயத்தமாகும் வகையில் இந்திய அணி தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளது. இந்தியா வந்துள்ள தென்னாப்பிரிக்க அணி 5 போட்டிகளை கொண்ட T20 தொடரில் பங்கேற்கிறது. இதன் முதல் போட்டி டெல்லியில் உள்ள அருண்ஜேட்லி மைதானத்தில் நாளை மறுதினம் நடைபெறுகிறது. லோகேஷ் ராகுல் தலைமையில் இளம் வீரர்களை கொண்ட இந்திய அணி இதில் களம் காண்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, ஆம்பூர் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது. மழையின் காரணமாக சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. வெப்பம் தணிந்து குளிர்காற்று வீசியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். அதேபோல கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக சாரல் மழை பொழிந்தது. சாரல் மழையில் நனைந்தபடி சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலில் வலம் வந்தனர். இந்தியன் 2 திரைப்படத்தின் படப்பிடிப்பு விரைவில் மீண்டும் தொடங்க உள்ளதாக ரெட் ஜெயண்ட் மூவிஸ் உரிமையாளரான உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சிவகார்த்திகேயனின் டான் படத்தின் வெற்றி விழா நேற்று மாலை நடைபெற்றது. இதில் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசினார். சுபாஸ்கரன் சார் நேற்றுலேருந்து பேசிட்டு இருக்கோம். நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். விரைவில் இந்தியன் 2 படத்தோட வேலைகள் ஆரம்பிக்க போகிறோம். விக்ரம் அந்த படத்தையும் செய்யப்படும் பத்திரிகையாளர்கள் கொண்டாடிட்டு இருக்கீங்க. விக்ரம் படத்துக்கு அந்த படத்துக்கும் இந்த நேரத்தினுடைய வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். 2 நாள் பயணமாக மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று மாலை புறப்பட்டு செல்கிறார். மாலை 4 மணிக்கு மதுரை செல்லும் அவர் அங்கு கலைஞர் நூலகத்தின் கட்டுமான பணிகளை பார்வையிடுகிறார். இரவில் மதுரையிலேயே தங்கும் அவர் சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் நடைபெறும் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாக்களில் நாளை கலந்து கொள்கிறார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள மாங்காடு முத்துமாரியம்மன் கோவில் தேரோட்ட திருவிழா 9 ஆண்டுகளுக்கு பிறகு பிரம்மாண்டமாக நடைபெற்றது. மா, பலா, வாழை என முக்கணிகள் மற்றும் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் முத்துமாரியம்மன் வீற்றிருக்க மங்கள இசை முழங்க கோவிலின் 4 வீதிகளையும் தேர் சுற்றி வந்தது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே லாரி டயர் கழன்று விழுந்து வேகமாக தாக்கியதில் படப்பை பகுதியைச் சேர்ந்த முரளி என்பவர் உயிரிழந்தார். வாடகை ஆட்டோ ஓட்டி வந்த அவர் கடந்த 1ஆம் தேதி படப்பை பஜார் பகுதியில் சாலை ஓரம் நடந்து வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது வழியாக சென்ற லாரியின் டயர் திடீரென கழன்று விழுந்து முரளியின் பின்பக்கம் பலமாக தாக்கியது.
ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தப்படும் 17 வகையான பிளாஸ்டிக் பொருட்களை அரசு துறை மற்றும் அரசு நிறுவனங்களில் பயன்படுத்த புதுச்சேரி அரசு தடை விதித்துள்ளது. மீறி அரசு துறைகளில் பயன்படுத்தினால் அதற்கான செலவிற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளே பொறுப்பு என்றும் புதுச்சேரி நீதித்துறை ஆணை பிறப்பித்துள்ளது. இதில் பிளாஸ்டிக் விரிப்பு, தெர்மாகோல் கப், பலூன், பிளாஸ்டிக் கரண்டி, 100 மைக்ரானுக்கும் குறைவான பிளக்ஸ் விளம்பரங்கள், பிளாஸ்டிக் ஸ்பூன் உள்ளிட்டவை தடை செய்யப்பட்டுள்ளன. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருகே பெட்ரோல் பங்க் மீது பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்கள் தாக்குதல் நடத்திய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. மேல்மலையனூர் பகுதியில் செயல்படும் பெட்ரோல் விற்பனை நிலையத்திற்கு வந்த மாணவர்கள் அங்கிருந்தவர்களிடம் பணத்தை பறித்துச் சென்றனர். அப்போது செல்போனை தவறவிட்ட நிலையில் சிறிது நேரம் கழித்து மீண்டும் அங்கு வந்த மாணவர்கள் வன்முறையில் ஈடுபட்டனர். உத்தராகண்ட் மாநிலம் கேதார்நாத் பகுதியில் தனியார் ஹெலிகாப்டர் ஒன்று தள்ளாடிய காட்சி வெளியாகியுள்ளது. கடந்த 31ஆம் தேதி நடந்த இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. இந்த விபத்தில் நல்வாய்ப்பாக ஹெலிகாப்டரில் பயணித்த யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. பெல் 407 ரக ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியது குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். ரூபாய் நோட்டுகளில் மகாத்மா காந்தியின் புகைப்படம் நீக்கப்படுவதாக வெளியான தகவலை ரிசர்வ் வங்கி மறுத்திருக்கிறது. இந்தியாவின் காந்தியின் புகைப்படத்தை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக ரவீந்திரநாத் தாகூர், அப்துல் கலாம் ஆகியோரின் புகைப்படங்களை ரூபாய் நோட்டுகளில் அச்சடிக்க ரிசர்வ் வங்கி திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருந்தது. இதற்கு விளக்கம் அளித்துள்ள ரிசர்வ் வங்கி காந்தியின் படத்தை மாற்ற எந்த கோரிக்கையும் வரவில்லை என்று தெரிவித்துள்ளது. முகமது நபி குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த பாஜக நிர்வாகிகளை கண்டித்து பாகிஸ்தானில் போராட்டம் நடைபெற்றது. ஜமியத் உலாமா இஸ்லாம் கட்சி சார்பில் இப்போராட்டம் நடைபெற்றது. இந்தியா மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். இதனிடையே குவைத் நாட்டில் உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்டிலிருந்து இந்திய பொருட்கள் அகற்றப்பட்டுள்ளது. இந்தியாவிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த முடிவை எடுத்ததாக கடை உரிமையாளர் தெரிவித்துள்ளார். இத்தாலியன் வெனிஸ் நகரில் பிரம்மாண்ட படகு திருவிழா நடைபெற்றது. ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த படகு திருவிழா இந்த ஆண்டு புனித மார்க் பேசினில் தொடங்கியது. ஏராளமானோர் படகுகளை இயக்கி வெனிஸ் நகரில் வலம் வந்தனர். பல சுற்றுலா பயணிகள் இதனை கண்டுகளித்தனர். கிரீஸ் நாட்டில் உள்ள இதாகா பகுதியில் கடலுக்கு அடியிலிருந்து 25 கிலோ குப்பைகள் அகற்றப்பட்டன. கிரீக் தீவின் கடல் பகுதியை சர்வதேச கடல்சார் பாதுகாப்பு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் தூய்மைப்படுத்தினர். அப்போது கடலுக்கு அடியில் வலைகள், டயர்கள், பிளாஸ்டிக் கழிவுகள் என 25,000 டன் குப்பைகள் சேகரிக்கப்பட்டன. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் தீப்பாஞ்சம்மன் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. 28 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் ஒன்றிணைந்து இந்த திருவிழாவை கொண்டாடி வருகின்றனர். இந்த ஆண்டு விழாவின் போது பெண்கள் கரகாட்டம் ஆடி வந்தனர். தொடர்ந்து ஆண்கள் தீயில் இறங்கி வழிபாடு செய்தனர்.
ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தம்மை விடுவிக்க கோரி நளினி தொடர்ந்த வழக்கில் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. இது தொடர்பாக வாதாடிய தமிழக அரசு உச்சநீதிமன்ற உத்தரவின்படி விடுதலை செய்வதற்கு உயர்நீதிமன்றம் கூட பரிசீலிக்கலாம் என்று குறிப்பிட்டது. இந்த வாதங்களை கேட்ட உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி நீதிபதி மாலா அமர்வு தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது. வேலூர் மாவட்டம் பல்லலக்குப்பம் கிராமத்தில் கெங்கையம்மன் திருவிழாவுக்கு அமைக்கப்பட்டிருந்த ரங்கராட்டினத்தில் அச்சாணி உடைந்து விபத்து ஏற்பட்டது. ராட்டினம் சுற்றிக் கொண்டிருந்த போது திடீரென இந்த விபத்து நிகழ்ந்ததால் 50க்கும் மேற்பட்டோர் கூச்சலிட்டனர். உடனடியாக அங்கிருந்தவர்கள் அவர்களை பத்திரமாக மீட்டனர். ரங்கராட்டினம் சாய்ந்ததில் நல்வாய்ப்பாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. ஒசூர் சூளகிரியில் உள்ள தனியார் உணவகத்தில் ஏசி வெடித்து தீ விபத்து ஏற்பட்டதால் அப்பகுதியில் பதற்றம் நிலவியது. மூடப்பட்டிருந்த உணவகத்தில் ஏசி வெடித்ததில் எதிர்பாராத விதமாக மேசைகளில் தீ பரவியது. இதையடுத்து அருகில் இருந்த பெட்ரோல் நிலைய ஊழியர்கள் திரண்டு வந்து கண்ணாடியை உடைத்து தீயை அணைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்ற கூரி என்ற முதியவர் கார் மோதி பரிதாபமாக உயிரிழந்தார். விபத்தை நேரில் பார்த்த உறவினர்கள் சுமார் அரை மணி நேரம் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கோகுல்ராஜ் கொலை வழக்கில் யுவராஜ் உள்ளிட்ட 10 குற்றவாளிகளுக்கு ஜாமீன் வழங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை மறுப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக குற்றவாளிகள் தாக்கல் செய்த மனுவில் மேல்முறையீட்டு மனு விசாரணை முடியும் வரை கீழமை நீதிமன்றம் வழங்கிய தண்டனையை நிறுத்தி வைப்பதோடு இடைக்கால ஜாமீன் வழங்க வேண்டும் என கூறியிருந்தனர். அந்த கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. நாகப்பட்டினம் அருகே அரசு பேருந்தில் டிக்கெட் கொடுக்கும் போது ஏற்பட்ட தகராறில் பயணிகள் 2 கத்தியால் குத்தப்பட்டனர். சென்னை புளியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த 15 பேர் வேளாங்கண்ணிக்கு சுற்றுலா சென்றுள்ளனர். அங்கு அரசு பேருந்தில் பயணம் செய்த இவர்களுக்கு நடத்துனர் டிக்கெட்டுகளை கையில் கொடுக்காமல் தூக்கி வீசியதாக தெரிகிறது. இதனால் ஏற்பட்ட பிரச்சனையில் மணிரத்னம், பரமகுரு ஆகியோரை அடையாளம் தெரியாத 3 பேர் கத்தியால் குத்தியுள்ளனர். கான்பூரில் வன்முறையில் ஈடுபட்ட 40 பேரின் புகைப்படங்களை உத்தரப்பிரதேச மாநில காவல்துறை வெளியிட்டிருக்கிறது. முகமது நபி பற்றி சர்ச்சை கருத்து தெரிவித்தது தொடர்பாக பாஜகவை கண்டித்து இஸ்லாமிய அமைப்புகள் நடத்திய கடையடைப்பின் போது வன்முறை ஏற்பட்டது. இதில் 40 பேர் காயமடைந்தனர். கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் கண்காணிப்பு கேமராக்களின் உதவியுடன் அடுத்தடுத்து அடையாளம் காணப்பட்டு வருகின்றனர். கேரள மாநிலம் வயநாட்டில் அதிவேகத்தில் வந்த சொகுசு கார் கட்டுப்பாட்டை இழந்து 3 இருசக்கர வாகனங்களின் மீது மோதியது. இதில் சுனில் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். 5 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். பெங்களூருவில் கொரோனா பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக பேசிய பெங்களூரு மாநகராட்சி சிறப்பு ஆணையர் ஹரீஷ்குமார் பொது இடங்களில் கட்டாயமாக முகக்கவசம் அணிவது அமலுக்கு வந்திருப்பதாக கூறினார். மேலும் பரிசோதனைகளை அதிகப்படுத்த திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். கனடாவின் டொரண்டோ நகரத்தில் நடைபெற்ற கலை கண்காட்சி கண்களுக்கு விருந்தளிக்கும் வகையில் அமைந்துள்ளது. புகழ்பெற்ற கண்காட்சி கலைஞரான ஜூடி சிகாகோ சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வண்ணமயமான வான வேடிக்கைகள் நிகழ்த்தப்பட்டன. பல்வேறு வண்ணங்களை கொண்ட வாயுக்கள் வெளியேற்றப்பட்டதால் அந்த நகரமே வண்ணமயமாக மாறியது. உக்ரைனின் கிழக்கு பகுதியில் ரஷ்ய ராணுவம் நடத்திய மின்னல் வேக ராக்கெட் தாக்குதல் அடங்கிய வீடியோவை அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது. இத்தாக்குதலின் மூலம் உக்ரைனின் பல்வேறு ராணுவ நிலைகள் தகர்க்கப்பட்டிருப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது.
உலகம் முழுவதும் 27 நாடுகளில் 780 பேருக்கு குரங்கு அம்மை தொற்று ஏற்பட்டுள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னதாக உறுதிப்படுத்தப்பட்ட தொற்று நோய் பாதிப்பு எண்ணிக்கை தற்போது 3 மடங்காக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்பிள் ஐபோன்களுக்கான புதிய இயங்குதளமான iOS 16 அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் மெசேஜ் மற்றும் வால்பேப்பர் சேவைகளில் புதிய வசதிகள் இடம்பெற்றுள்ளன. அதேபோன்று ஆப்பிள் கம்ப்யூட்டர், ஐபேட் மற்றும் வாட்சுகளுக்கான புதிய இயங்குதள அப்கிரேட்களும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. ஆப்பிள் நிறுவனத்தின் புதிய M2 சிப்செட்கள் அடங்கிய மேக்புக் லேப்டாப்புகளும் அறிமுகம் செய்யப்பட்டன. மேக்புக் ஏர் லேப்டாப்பின் ஆரம்ப விலை 1,19,000 மேக்புக் ப்ரோவின் ஆரம்ப விலை 1,29,000 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் ஓமந்தூரான் அரசினர் தோட்ட வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்கள் கைது செய்யப்பட்டனர். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் தொகுப்பூதிய செவிலியர்கள் 150 பேர் காலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கலைந்து செல்லுமாறு அறிவுறுத்தியும் அவர்கள் போராட்டத்தை தொடர்ந்ததால் வலுக்கட்டாயமாக அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் பல்வேறு அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு 8 திக்கும் என்று தொடரும்.